இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறத பார்த்து நீ ரசிக்க போறியா? இங்க பாரு பாரதி, நான் சொல்றத கேளு. இதுக்கு மேல பொறுமையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அது உன் வாழ்க்கைக்கு நல்லதில்ல. உடனே முடிவெடு. எல்லா பிரச்சனைக்கும் நீதான் முற்றுப்புள்ளி வைக்கணும். போமா, இப்பவே ஆதிகிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. பாட்டி, நீங்க இப்ப சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு புரியாம இல்ல. ஆனா நான் ஆதிக்கிட்ட போய் உண்மைய சொன்னா அவரு உயிரோடவே இருக்க மாட்டாரு. பரவாயில்லையா? இத்தனை நாளும் ஆதிய கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டே நான் எதையும் சொல்லாம மறைக்கிறதுக்கான காரணம் ஆதி உயிரோட இருந்தா போதுங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எதை பத்தியும் பேசாம இருக்கேன். இனிமே பேசவும் மாட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆதி என்ன வேண்டான்னு வெறுத்துட்டு என்னோட ஞாபகத்துல அழிச்சிட்டு வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு அவர் இருக்கட்டும். கடவுள் அப்படிதான் நடக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் பாட்டி? ஆதித்யாவையும் தமிழையும் நான் எவ்வளவு உசுரா நினைக்கிறேனோ அதே மாதிரிதான் ஆதி மேலையும் நான் உசிரிய வச்சிருக்கேன். ஏன் சுயநலத்துக்காக அவர் உயிரோட விளையாடுறதுக்கு நான் தயாரா இல்ல பாட்டி. பாரதி அண்ணி, நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி. அது உங்களுக்கு தெரியாம இருந்த வரைக்கும் சரிண்ணே. ஆனா எல்லாம் தெரிஞ்சும் எதுக்குன்னு இந்த பெரிய நாடகம்? பேசாம அந்த மித்ரா பொண்ணுகிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு நடக்க போற கல்யாணத்தை நிறுத்துற வழிய பாருங்கண்ணே. என்னைக்காவது ஒரு நாள் பாரதி அண்ணியோடைய உண்மையான காதல் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும்னு இன்னும் அவங்க நம்புறாங்க. அதனாலதான் அவங்க பொறுமையா இருக்காங்க. இப்படி உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகம்னு உங்களுக்கு எதுக்குன்னே இந்த ரெட்டை வாழ்க்கை? அப்படி கஷ்டப்பட்டு எதுக்குன்னே வாழணும்? இருக்கிற ஒரு வாழ்க்கைய நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே? அண்ணா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மித்ரா பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் போறது சரியா இருக்காதுண்ணே. உங்க விஷயத்துல மூக்க நுழைச்சு அறிவுரை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே. சுத்தி இருக்கிற யாருக்கும் துரோகமோ தீங்கோ செய்யாத ஒரு நல்ல மனுஷன் நீங்க. அப்படிப்பட்ட நீங்க உங்களையே நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அன்னைக்கு துரோகம் பண்ணிடாதீங்கண்ணே. டேய், நீ சொல்ற எல்லா விஷயமும் எனக்கு புரியாம இல்லடா. நீ என் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேட்ட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா நான் ஏன் பொறுமையா இருக்கேன்னா, உன் பசங்கள அப்பான்னு கூப்பிடக்கூடாதுன்னு ஆதி வாயாலேயே சொல்ல வச்சேன் பாத்தியா? அத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல. ஆனா நான் எதிர்பார்த்தேன் பாரதி. என்ன பார்க்கவே உனக்கு பிடிக்கல? எனக்கும் தான் சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எப்படி பத்துக்கிட்டு வருது. ஆனா அது எல்லாம் தெரிஞ்சும் கூட என் முன்னாடியே இருக்கணும்னு ஆசைப்படுற பத்தியா? அதான் பாரதி எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. சரி சரி, அதெல்லாம் கூட விடு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் உனக்கு இதுல இருந்து ஃபுல் விடுதலை தான். புரியலையா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஆதி கையால என் கழுத்துல நான் தாலியை கட்டிப்பேன். தாலியை கட்டின அதே கையோட உன் கழுத்தை புடிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். நல்லா இருக்குல்ல? அப்புறம் பாரதி, உனக்கு இப்ப கூட நான் சூப்பர் டூப்பர் ஆஃபர் கொடுக்கறேன். எனக்கும் ஆதிக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்த்து நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு நொந்து போறதுக்கு பதிலா, சாரி, அது மட்டும் இல்லாம உனக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி நீயே உன் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு இந்த போட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு
நைட்டோட நைட்டா இந்த வீட்டை விட்டுட்டு இல்ல 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 இந்த ஊரை விட்டே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிரு. அதான் உனக்கு நல்லது. அதை விட்டுட்டு என்ன ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன், என் பசங்க ஆதித்யாவும் தமிழும் ஆதி மேல உயிரா இருக்காங்க, அதனால என்னால ஆதியை விட்டுட்டு போக முடியாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு டிராமா சீன் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். புரிஞ்சுதா? அந்த மித்ராவுக்கு ஆதி உன் புருஷன்னு தெரியும். தெரிஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அடிப்பாவிகளா? அப்படி இருக்கும்போது உன்னை இந்த வீட்டுல இருக்க கூடாது, அப்படி இருந்தா கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவேன்னு அவ சொல்லுவா. அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவா. நீ சரியில்லை பாரதி. அவ அப்படி சொன்னதும் அவ கையை பிடிச்சி திருகி முதுகுல 2 போட்டு நீ யாரடி இதை சொல்றதுக்குன்னு கேட்டிருந்தா நீ புத்திசாலி. இப்பவே போய் அந்த மீனாவை கூட்டிட்டு வந்து நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நிரூபிச்சாகணும். நான் சொன்னப்பெல்லாம் என் வாயை அடக்குனால இப்ப அவளே வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வரேன், இதோ வரேன். யாருகிட்ட? இந்த திலகா கிட்டயே வா, விட்டுருவேனா நானு? திலகாவா கொக்கா நானா? இந்த வரேன். பாட்டி ப்ளீஸ், போதும் பாட்டி. எதை போதும்னு சொல்ற? நீ திருந்த மாட்ட. போ, என்னமோ பண்ணு போ. இனி என்னென்ன கன்றாவியலா இந்த வயசுல பாக்கணும்னே தெரியல. ஆதியும் பாரதி புருஷன் முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு மெனக்கடுற? அத முதல்ல என்கிட்ட சொல்லு. ஏய் ஏய் ஏய், அந்த கதையெல்லாம் அப்புறமா வந்து நான் உனக்கு சொல்றேன்டி. இப்ப வாடி. இத பாரு, நான் சொல்றத இத்தனை நாளா நீ நம்பாம இருந்தல, இப்போ அவங்களே அப்ரூவரா மாறிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டு வந்து அப்புறம் நீ சீரியல தான் பாரு, இல்ல என்ன வேணாலும் பண்ணு. ஏமா இப்படி என்ன தொல்லை பண்ற? சரி, நான் வரேனே வச்சுக்கோ. அதுக்கு எனக்கு காரணம் தெரியணும். நீ காரணத்தை சொல்லு. சொல்றேன் சொல்றேன், சொல்லி தொலைகிறேன். உன் சித்தி பையன் அந்த தினேஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஊரெல்லாம் பொண்ணு தேடி கிடைக்கல. அதான் உனக்கு தெரியும்ல. சரிம்மா, அதான் ஊருக்கே தெரியுமே. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ ஒரு குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு சம்பந்தம் இருக்குடி. சொல்லு. இத பாரு, அவன் இந்த மித்ராவை எங்கேயோ பார்த்து தொலைச்சிட்டான். அந்த நிமிஷத்துல இருந்து கட்னா மீனாக்காவோட நாத்தனாரதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்கான். சரி, கட்டி வைக்கிறேன்டா நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டு அதை பத்தி இங்க வந்து பேசலான்னு பார்த்தா இந்த மித்ரா என்னடானா ஆதிய புடிச்சுக்கிட்டே அலையறான்.